குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக, மிக அருமையாக, மிகவும் சுருக்கமாக நமக்கு எடுத்து கூறியது திருக்குறள். இந்த திருக்குறளில் எத்தனையோ குறள்களை நாம் இளமை முதலாக படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குறள்களை நாம் படிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய மனதிலே பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். வள்ளுவ பெருந்தகை எதற்காக இந்த குறளை எழுதினார்? யாருக்காக இந்த குறளை எழுதினார்? ஒவ்வொன்றும் எழுதப்பட்டதற்கு என்று ஒரு காரணம் உண்டு. இதில் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், வள்ளுவரும் வாசுகியும் தங்களுடைய வாழ்க்கையின் பயனே இந்த குறளை தருவதற்காக வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்க வேண்டும்,
அறவழியில் தர்ம வழியில் இன்பமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அறம் பொருள் இன்பம் என்கின்ற அற்புதமான விஷயங்களை மிக அழகாக நமக்கு தந்தார். ஔவையார் காலம் வள்ளுவரினுடைய காலம் இவை அனைத்தும் சமகாலமே. வள்ளுவர் காட்டியது முப்பால் அறம் பொருள் இன்பம். ஆனால் அதை வீடு என்கின்ற ஒன்றை மறைமுகமாக்கி காட்டினார் ஔவையார். இதற்குள்ளேயே அதுவும் இருக்கிறது என்பதனால்தான் திருக்குறளில் முப்பாலோடு சேர்த்து இறைவனுடைய அருட்பாலும் நமக்கு கிடைக்கும் என்பதை அற்புதமாக தெளிவுபடுத்தினார். அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய். வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக எண்ணி 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 வியக்கின்ற ஒரு குரலாக அற்புதமான ஒரு குரலை நமக்கு தந்திருக்கின்றார். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கின்ற ஒரு அற்புதமான குரல். இந்த குரலுக்கான விளக்கத்தை வாழ்நாள் முழுவதும் நாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ குரல்கள் நமக்கு உண்டு. ஆனால் சில குரல்களை படிக்கின்ற போது நமக்கென்று எழுதப்பட்ட குரல் போல் இது தெரிகிறது என்கின்ற உணர்வை இந்த திருக்குறள் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படுத்தும். ஏன், ஒரு குழந்தையை பெறுகிற போது ஒரு தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள். சாதாரணமாக ஒரு 4-5 நாள் எதிர்பார்ப்போடு இருந்துவிட்டு ஒரு காரியம் நிறைவடைகிறது என்று சொன்னால் அதில் கிடைக்கிற ஆனந்தம் மிக பெரியது. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திருமணத்தினுடைய நிறைவு பொழுது, அந்த தாலி கட்டி முடிச்ச உடனே கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது எல்லையற்ற வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சியை உடையதாக இருக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் இந்த காத்திருப்புக்கே இவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னா 10 மாதங்கள் கருவில் சுமந்தவள் ஒரு பெண். இந்த 10 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா பல பேருக்கு குழந்தை பிறகுது. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்தா பல பேருக்கு அதனுடைய அருமை புரியுறது கிடையாது. ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஆண்டுகள் உலகோர் தன்னை பேசி இகழ்ந்து உற்றார் உறவினர் நண்பர் சுற்றத்தார் மத்தியிலே ஒரு ஏளனமான நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்கு பிறகு அந்த குழந்தை கருவுற்று அந்த குழந்தை எப்ப பிறக்கும் என்று ஒரு 10 மாதம் காத்திருந்து இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு ஒரு குழந்தை அவள் கையில் கிடைக்கிற போது அந்த தாய் எவ்வளவு பேரானந்தப்படுவாள். ஆனால் அதைவிட உயர்ந்த பேரானந்தம் ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லை என்று பெண்களே நினைத்து கொண்டிருந்த வேளையில் வள்ளுவர் திருக்குறளில் எழுதினார், அதைவிட ஒரு பேரானந்தமான நிலை ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது. எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால் அறிஞர்கள் நிறைந்த சபையில். அதை வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும், ஒரு 2 வார்த்தையில சொல்லிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் யார? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற. யாரு சான்றோன்னு சொல்லணுமா? உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், சான்றோர் தன்மையில் உள்ளவர்கள் தன்னுடைய குழந்தைய பார்த்து இந்த மாதிரி ஒரு குழந்தை, இப்படி ஒரு சான்றோர் தன்மை உடைய ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு நீங்க என்ன பாக்கியம் புண்ணியம் பண்ணிருக்கீங்களோ தெரியலமா அப்படின்னு அவர்கள் பேசுகிற போது அந்த வார்த்தை பெற்றதை விட பேரானந்தத்தை பெற்றுத் தருகிறது ஒரு பெண்ணுக்கு என்கின்றார். ஒவ்வொரு பெண்ணும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவர் காட்டிய வழியை கடைபிடித்தால் அந்த பேரானந்தம் நம்மையும் தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.
ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சான்றோன் என கேட்ட தாய். அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இந்த உலகத்தில் அன்பு என்பது எவ்வளவு அவசியமானது அப்படிங்கறத வள்ளுவ பெருந்தகை பல்வேறு விதமாக நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அன்பு இல்லைன்னா எப்படி இருக்கும், அன்பு இருந்தால் எப்படி இருக்கும், அன்போடு வாழ்கிற மனிதர்களினுடைய நிலை என்ன, எல்லாவற்றையும் நமக்கு சொன்ன அந்த வள்ளுவ பெருந்தகை அன்புடைமை அப்படிங்கிறதுல மிக தெளிவாக நமக்கு காட்டுகின்றார். அன்பு என்கின்ற ஒன்றை உள்ளத்தில் வைத்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அன்பு இல்லாதவர்கள் எதையும் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிப்போய் விடுகின்றார்கள் என்று வள்ளுவர் திருக்குறளில் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதனால் தான் வள்ளுவ பெருந்தகை நமக்கு காட்டுகிறார், எல்லாவற்றையும் எதன் மூலமாக பெறுவது, அன்பின் மூலமாக பெறுவது. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்கின்ற திருக்குறளை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். அன்பின் வழியது உயர்நிலை. ஒரு உயிரினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஒரு உயிருக்கு எது நிலையானது? நாம் உயிர் என்று பேசுகிற போது இந்த உயிர் எதனால் வாழ்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்புவோமேயானால், உயிர் உணவால் வாழ்கிறது, உயிர் தண்ணீரால் வாழ்கிறது, காற்றால் வாழ்கிறது, இப்படி பல்வேறு வகையாக அதை நாம் பிரித்து பார்க்க முடியும். ஆனால் வள்ளுவர் மிக அழகாக இந்த திருக்குறளிலே நமக்கு சொல்லுகிறார், அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு என்பது வெறும் ஏதோ சும்மா சாதாரண ஒரு பொருள், ஒருத்தர் மேல ஒருத்தர் செலுத்தக்கூடியது அப்படிங்கிறது மட்டும் எண்ணி விடாதே, அது உயிரினுடைய நிலையாகவும் அதுதான் இருக்கிறது. அது இல்லை அப்படின்னா இது எதற்கு சமம்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? என்பும் தோலும் போர்த்திய வெறும் கூடு அப்படிங்கிற. இது எலும்பு தோல் இதனால் செய்யப்பட்டதுதான். இந்த உடம்பு, இந்த தோல் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? நீங்க வள்ளுவர் எவ்வளவு நுட்பமாக உடம்புல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா இதெல்லாம் சொல்லாம வள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்க, எலும்பும் தோலும் போர்த்தி, எலும்பை வச்சு உள்ள தோலை போத்துன ஒரு கூடு மாதிரி போயிரும் இந்த உடம்பு அப்படின்னு சொல்றார். அது எதற்காக அதை நமக்கு மிக அழகா வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பொருளுமே அழகானது அல்ல, எதுவுமே அழகானது அல்ல. ஆனா நாம அழகா தெரிகிறோம். எப்படி தெரிகிறோம்? ஒரு வீட்டுக்குள்ள, அதுவும் முக்கியமா குழந்தைங்க இருக்கிற வீடு எடுத்துக்குவோம். குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. அங்க கிறுக்கி இருக்கும், இங்க கிறுக்கி இருக்கும், இந்த சாமான தூக்கி அங்க போட்டிருக்கோம், அந்த சாமான தூக்கி அங்க போட்டிருக்கோம். வீட்டுக்கு யாராவது திடீர்னு சொல்லாம ஒரு பெரியவங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா, முடிஞ்ச வரைக்கும் தூக்கி எல்லாத்தையும் உள்ள கடாச பாப்பா. வேற வழி இல்ல, அப்படி சிந்தி வச்சிருக்கோங்க குழந்தைங்க. நம்ம உடனே ஒரு வேலை பண்ணுவா, போட்டு இருக்கிற திரையை எடுத்து மறைச்சிட்டு உள்ள இருக்கிற அசிங்கத்தை வெளியே காட்ட மாட்டா. அந்த திரையை போட்டுட்டா உள்ள எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் அது வெளியே தெரியாது. ஒரு தாய்க்கு இது தெரிந்திருக்குமானால் கடவுள் எவ்வளோ அழகா நம்மளை படைச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளை எல்லா அசிங்கத்தையும் உள்ள வச்சு மேல ஒரு தோலை போட்டு என்ன பண்ணிட்டார், மூடிட்டார், மறைச்சிட்டார். உள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம எப்படி இருப்போம்? நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இப்ப நம்மளை பாக்குற மாதிரி பார்க்க முடியுமா? இல்ல கண்ணாடி தான் கண்டுபிடிச்சிருப்போமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. கண்ணாடியே கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இப்படி நம்மளை பாக்குற தைரியம் யாருக்குமே வராமலேயே போயிருந்திருக்கோம். அப்போ இவ்வளோத்தையும் உள்ள வச்சு
உள்ள இருக்கிற எந்த அசிங்கமும் வெளியே தெரியக்கூடாதுன்னு வள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு சொல்லுகிற போது இந்த தோலை வச்சு சொல்றாரு பாருங்க. உள்ளே இருக்கின்ற அசிங்கத்தை இந்த தோல் எப்படி வெளியே காட்டி கொடுக்காம இது மறைத்து நம்மள அழகா காட்டி கொடுக்குதோ, அது மாதிரி நீ மனசுக்குள்ள இருக்கிற எந்த குப்பையா இருந்தாலும் சரி, அன்பை வெளிக்கொண்டு விட்டே ஆனால் அந்த அன்பு என்கின்ற ஒன்று எதையுமே நமக்கு காட்டி கொடுக்காது. அதனால்தான் அன்பு என்பது அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்ற. அந்த அன்பை அடித்தளமாக எடுத்து செல்லுவோமே ஆனால் எல்லா உயிர்கள் மீதும் நிலையான அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும். அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு, அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு, என்பு தோல் போர்த்த உடம்பு, என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு, என்பு தோல் போர்த்த உடம்பு. குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. இந்த வார பரிசுக்கான கேள்வி: குறள் எண் 69 பரதம் ஆடும் சிறுமியருக்கு பின்புறம் உள்ள சிலை யாருடையது? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் சேலம் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் வழங்கும் 5 வெற்றியாளர்களுக்கு இலவச அனுமதி சீட்டு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.